அந்த குருநாதர்கிட்ட இந்த சாதனாவெல்லாம் கத்து முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு போய் நீங்க நின்னாலோ இல்ல அவரை வாப்பா தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லும் போது உண்மையான குருநாதர் ஒரு காணிக்கை கேட்பாரு. என்ன அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு. சரி, இப்ப இருக்கிற பிரசன்ட் சினாரியோல, இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம ஏதோ ஒரு குருமார்கிட்ட குருகுல கல்வி மாதிரி இருக்க முடியறதில்லை. அவங்க கிட்ட 2 நாள் கோர்ஸ், 7 நாள் கோர்ஸ், 10 நாள் கோர்ஸ், இல்ல 1 நாள் கோர்ஸ் மாதிரி வாசியோகம் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு சாதனாவை கத்துக்கிட்டு தீட்சை வாங்கும் பொழுது அவங்க சொல்ற புலால் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு விளக்கு, ஒரு ஜோதி முன்னாடி, குருமார்களுக்கு குருமாரா இருக்கிறவங்களோட போட்டோ முன்னாடி, அந்த குருமார் முன்னாடி சத்தியம் வாங்கிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அசைவம் நான் சாப்பிட்டுட்டேன் சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கான பதில் தான் இந்த பதிவு. சார், இப்போ நம்ம கிட்ட தீட்சை வாங்கிட்டு போனவங்கன்ட்டு இல்ல, வெளியில தீட்சை வாங்கி போனவன்ட்டு இல்ல, மொத்தமாவே ஒரு சாதனாக்காக ஒரு குருமார்கிட்ட தீட்சை வாங்கிட்டு போன நான்வெஜ்ஜ ஒரு டைம் தெரியாம சாப்பிட்டா எனக்கு மன்னிப்பு உண்டா? இல்ல நான் அதுக்கப்புறம் அந்த சாதனாவை தொடரணுமா? நான் என் குருவை போய் பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு, வேதனையா இருக்கு, வெக்கமா இருக்கு, ரொம்ப நான் பாவம் பண்ணிட்டேன்னு கஷ்டமா இருக்கு. உண்மையாலுமே நீங்க அந்த மாதிரி யோசனை பண்ணி சிந்திச்சு மனம் வருத்தப்பட்டு அழுகிற ஒரு ஆத்மாவா இருந்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட அன்னைக்கோ அடுத்த நாளோ உங்க குருமாரை தேடி நீங்க ஓடி ஒரு காலில் விழுந்திருப்பீங்க. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம். குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். என் பெயர் ஆசாத்குமார். என் ஊர் பரமக்குடி. நான் கோயம்புத்தூர் மே மாதம் 2023 அன்று உறுதியிட்ட தீட்சை எடுத்துக்கிட்டேன். உறுதியிட்ட தீட்சை எடுத்த பிறகு நன்றாக ஒரு மாற்றம் தெரிகிறது. எல்லாரிடையும் அன்பாக பேசுவதும், உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவமும், அன்னதானம் செய்கிறது, இட்லி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல நல்ல செயல்களும் செய்யக்கூடிய மனப்பக்குவமும் வந்துவிட்டது. துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவமும் வந்துவிட்டது. தூங்குல நிம்மதியான தூக்கம் கிடைத்து விட்டது. நன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாசி யோகத்தை நம் குருஜி இலவசமாக அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். என்ன அப்படின்னா, ஒரு குருநாதர் கிட்ட போய் ஏதோ ஒரு சாதனாக்காக தீட்சை வாங்குறோம். அது வாசி யோகமா இருக்கலாம், குண்டலினி யோகமா இருக்கலாம், அஜபா காயத்ரியா இருக்கலாம், இல்ல விபாசனாவா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரத்யேகமான ஒரு சாதனாவா இருக்கலாம். அந்த குருநாதர் கிட்ட இந்த சாதனாவெல்லாம் கத்து முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு போய் நீங்க நின்னாலோ இல்ல அவரை வாப்பா தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லும் போது உண்மையான குருநாதர் ஒரு காணிக்கை கேட்பாரு. என்ன அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு. சரி, இப்ப இருக்கிற பிரசன்ட் சினாரியோல, இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம ஏதோ ஒரு குருமார்கிட்ட குருகுல கல்வி மாதிரி இருக்க முடியறதில்லை. அவங்க கிட்ட 2 நாள் கோர்ஸ், 7 நாள் கோர்ஸ், 10 நாள் கோர்ஸ், இல்ல 1 நாள் கோர்ஸ் மாதிரி வாசியோகம் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு சாதனாவை கத்துக்கிட்டு தீட்சை வாங்கும் பொழுது அவங்க சொல்ற புலால் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு விளக்கு, ஒரு ஜோதி முன்னாடி, குருமார்களுக்கு குருமாரா இருக்கிறவங்களோட போட்டோ முன்னாடி, அந்த குருமார் முன்னாடி சத்தியம் வாங்கிட்டு வந்து
பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அசைவம் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன் சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கான பதில் தான் இந்த பதிவு. பிரியமானவர்களே, ஓஷோ சொல்லுவாரு, ஒரு தவறை ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம், 3 தடவை பண்ணலாம். இந்த 3 தடவை அந்த தவறை பண்ணும் பொழுது நான் பண்றது தவறுதான் ஒரு மனிதனுக்கு உணர்ந்துருவான். அதுக்கப்புறம் அந்த தவறை பண்ணாம சுய புத்தியிலையும் விழிப்புணர்வுலையும் இருக்கணும். அவன் தான் மனிதனிலிருந்து மகானாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, இப்போ நம்ம வகுப்புல தீட்சை கொடுக்கும் போது கூட 2 நாள் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால முடியுமா, உங்க குடும்ப சூழ்நிலையினால முடியுமா, நீங்க சார்ந்திருக்கிற சமூகத்தினால நீங்க உள்ள போய் பரிமாறிட்டு இருக்கிறனால இந்த விஷயங்கள் முடியுமா, எல்லாம் கேட்டுட்டு அவங்க இல்ல சார் என்னால முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வாசயோக தீட்சையை கொடுக்குறோம். சரி சார், நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்றதுலயும் கண்டிப்பா ஒரு விதமான முரண்பாடு இருக்கதா செய்யுது. இப்ப என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க, சார் இப்போ நம்ம கிட்ட தீட்சை வாங்கிட்டு போனவங்கன்ட்டு இல்ல, வெளியில தீட்சை வாங்கி போனவன்ட்டு இல்ல, மொத்தமாவே ஒரு சாதனாக்காக ஒரு குருமார்கிட்ட தீட்சை வாங்கிட்டு போன நான்வெஜ்ஜ ஒரு டைம் தெரியாம சாப்பிட்டா எனக்கு மன்னிப்புண்டா, இல்ல நான் அதுக்கப்புறம் அந்த சாதனாவை தொடரணுமா, நான் என் குருவை போய் பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு, வேதனையா இருக்கு, வெக்கமா இருக்கு, ரொம்ப நான் பாவம் பண்ணிட்டேன்னு கஷ்டமா இருக்கு. உண்மையாலுமே நீங்க அந்த மாதிரி யோசனை பண்ணி சிந்திச்சு மனம் வருத்தப்பட்டு அழுகிற ஒரு ஆத்மாவா இருந்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட அன்னைக்கோ அடுத்த நாளோ உங்க குருமாரை தேடி நீங்க ஓடி ஒரு காலில் விழுந்திருப்பீங்க. ஆனா நீங்க நாள் கடத்த உங்க மனம் ஒரு தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும். என்ன தெரியுமா, தெரியாம தானே சாப்பிட்ட, ஒன்னும் தப்பில்லை அப்படின்னு உங்க மனசு உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் தன்னோட தந்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த சிக்கலை இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். இன்னைக்கு தெரியாம சாப்பிட்டீங்க, தீட்சை வாங்கி 1 மாசம் ஆச்சு, 30 நாள் கழிச்சு எனக்கு தெரியாம சாப்பிட்டுட்டீங்க நான்வெஜ், போங்க உங்க குருநாதர் கிட்ட ஓடுங்க. குருநாதரே, மாஸ்டர், அண்ணா, அப்பா, ஐயா, எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க அவங்கள. நான் 1 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட தீட்சை வாங்கினேன், இப்ப மாமிசம் சாப்பிட்டா என்ன பண்றது? தெரியாம எப்படி சாப்பிட்டுருப்பீங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த விஷயத்த நான் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படிங்க தெரியாம சாப்பிட்டீங்க? நீங்க நான்வெஜ் சமைக்கிற இடத்துக்கு போறீங்களா, இல்ல அந்த ஹோட்டலுக்கு போறீங்களா, இல்ல அந்த பரிமாற இடத்துக்கு போறீங்களா, அங்க விசாரிக்கிறீங்களா? இது எல்லாமே பண்ணாம ஒரு மனிதனால எப்படி நான்வெஜ் சாப்பிட முடியும்? இதை தாண்டி இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எந்த கடைகள்லையும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையாகட்டும், இல்லைன்னா வெளியில் இருக்கிற சின்ன ஹோட்டல் எந்த கடைனாலும் முட்டை இல்லாம கடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கம்மியா, ரொம்ப கணிசமா இருக்குது பியூர் சைவமா இருக்கக்கூடிய கடைகளை பாக்குறது. அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் குஸ்கா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குஸ்காங்கிறது அவங்க பாஷையில என்ன தெரியுமா, அந்த கடை வச்சிருக்கிறவங்களோட பாஷையில என்ன தெரியுமா, மட்டன் பீஸை உள்ள போட்டு பிரியாணி பண்ணியிருப்பாங்க. அந்த மட்டன் பீஸோ சிக்கன் பீஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடை மட்டும் எடுத்து தரதுக்கு பேர் தான் குஸ்கா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், குஸ்கான்னா பியூர் வெஜிடேரியன். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்ட் முறக்குங்க, என்ன பார்த்தா எலும்பு இருக்கும். அந்த மாதிரி தெரியாம சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா குருநாதர் இல்ல, நம்ம கடவுள், இந்த பிரபஞ்சம் எல்லாம் கண்டிப்பா மன்னிச்சிரும். இது பெரிய விஷயம் ஆக்கி, ஐயோ நான் அப்ப பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படி மனசு வருத்தப்படாதீங்க. ஆனா நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், பர்பஸா தெரிஞ்சு அங்க நான்வெஜ் சமைக்கிறாங்கன்னு தெரியும், அங்க நான்வெஜ் கொடுப்பாங்கன்னு தெரியும், நான்வெஜ் கலக்குறாங்கன்னு தெரியும், இப்படி மாத்தி போட்டு பண்ண தெரிஞ்சே நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அது தப்பு தான் நான் சொல்லுவேன். ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க, மனசு ஒடிஞ்சிடாதீங்க. குருநாதர் கிட்ட போய் கேளுங்க, அவங்க கிட்ட தனிமையில பேசுங்க, உண்மை நீங்க சொல்லுங்க. ஐயா, மாஸ்டர், குருநாதா, நான் தெரியாமன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க தெரிஞ்சுதான் சாப்பிட்டுருப்பீங்க. இருந்தாலும் மனக்குழப்பத்துல ஏதோ ஒரு ஆசையில சாப்பிட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க சில பரிகார முறைகளை சொல்லி கொடுக்கலாம். அந்த பரிகார முறைனா கோயிலுக்கு போ, அங்க பண்ண, அதை பண்ண, அப்படியெல்லாம் இல்லை. மனசு நம்மளை நாமே தேத்திக்கிட்டு என்னால இனிமேல் இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய சில பிரத்யேகமான தொழில்நுட்பத்தை குருநாதர் சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்க மனசார கேட்டுட்டு நீங்க அடுத்த சாதனாக்கு போலாம். இது யாருக்குன்னா தெரிஞ்சு மனசு சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு. இது உண்மையிலுமே தெரியாம கலந்துருச்சு, அந்த கவர்ல வந்துருச்சு, அந்த சாப்பாடு கூட வந்துருச்சு அப்படின்னா நீங்க முழுவதும் கஷ்டப்பட தேவையில்லை, வருத்தப்படவே தேவையே இல்லை. நீங்க the moment you realized, அப்படி நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு கடிச்சிட்டீங்க அப்படின்னா பார்த்து மட்டன் துண்டு சிக்கன் துண்டுன்னு தெரிஞ்சுது, நீங்க தூக்கி போட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னொரு விஷயம், எங்க குருநாதர் கூட நாங்க 25 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நண்பர், ஒரு தம்பி எங்க குருநாதர் கூட சேர்ந்தாங்க.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இஸ்லாத்துல இருந்துட்டு அந்த தம்பி முழுவதும் சைவமா எங்க கூட இருந்தாங்க. அவரோட பேர் ஒரு இஸ்லாம பேர், நான் பேர் சொல்ல விரும்பல. அவருக்கு ராமன் பேரு குருநாதர் சூட்டுனாங்க. நாங்க எல்லாம் அவரை ராமன் ராமான்னு கூப்பிட்டு ரொம்ப அன்பா இருந்தோம். ஆனா இஸ்லாம் மதத்தை சேர்ந்து இருக்கிறதுனால சில தவிர்க்க முடியாத காரணங்களால, ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கும்போது கண்டிப்பா நான்வெஜ் தான் போடுவாங்க. ஆனா ரொம்பவுமே கவனமா அவங்க இருந்துட்டு வந்தாங்க. ஆனா குருநாதர் கூட அவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த ராமன்கிற அந்த நண்பர்னால ஏதோ ஒரு அக்கேஷன்ல நான்வெஜ் சாப்பிடும்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த நண்பரை உண்மையிலுமே நான் பாராட்டுவேன், புகழுவேன். இன்னைக்கும் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? என்னைக்கு அவர் நான்வெஜ்ஜை தெரிஞ்சு சாப்பிட்டாரோ அதுக்கப்புறம் குருநாதர் சமாதி ஆகிற வரைக்கும் குருநாதர் வந்து பார்க்கலைங்க. அந்த மனசு, அந்த தன்மை உண்மையிலுமே போற்றுதலுக்கு வணங்குதலுக்கு உறுதி. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் தெரிஞ்சுதான் தப்பு பண்ணேன், இனி குருநாதர் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, இந்த வாழ்க்கை நான் இப்படி வாழ்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் நான்வெஜ் சாப்பிட்டாரா இல்லையா, இல்ல தொடர்ந்துட்டு இருக்கிறாரா நமக்கெல்லாம் தெரியாது. அவரோட நிலை எப்படின்னு தெரியாது. இது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள ஒரு பரிமாற்றம், நமக்கு தெரியாது. நான் ஏன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தேன் தெரியுங்களா பிரியமானவர்களே? நம்மளோட வைராக்கியம், நமக்கு கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் வரும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது மட்டுமே இல்லை, ஒருத்தங்க கூட சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட வழிகளில் போறது, இது எல்லாமே இந்த ஆன்மீக பாதையில் நடைபோடும் போது சோதனைகள் வரும். அதுல நான்வெஜ் சாப்பிட்றது ஒன் ஆஃப் த சோதனை. அதுக்காக வாழ்க்கையே போச்சு எல்லாம் போச்சு அப்படியெல்லாம் மனசு வருத்தப்படாம உங்க எந்த குருநாதர்கிட்ட நீங்க தீட்சை வாங்குனீங்களோ அந்த குருநாதர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா இதுக்கு விடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.